நண்பர்களே வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த வருடமான தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு நடக்குது. அதோட பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்றதான் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஆன்மீக ரீதியான தகவல்கள் எல்லாத்தையும் முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்கான 2025ஆம் ஆண்டில் 25 துல்லிய பலன் குறிப்புகள் தான் இந்த பதிவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். மீன ராசியில் பிறந்த நீங்கள் பகைவருக்கும் உதவும் பண்பாளராக இருப்பீங்க. நேர்மையுடன் உழைத்து முன்னேறும் கொள்கை பிடிப்பாளராகவும் இருப்பீங்க. சிக்கனவாதி. உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் 25 பலன்கள் மூலிமா சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்குது. கடின உழைப்பால் காரியம் சாதிப்பீங்க. மன போராட்டங்கள் ஓயும். இதுவரையிலையும் தடைப்பட்ட வேலைகளை இந்த புத்தாண்டில் சமயோஜிதனமாக பேச்சால் நிறைவேற்றி காட்டுவீங்க. செயல் வேகமும் ஆளுமை திறனும் கூடும். பழைய கடனை எவ்வாறு அடைக்க போகிறோமோ அப்படிங்கிற கவலை இனி இல்லை. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரப்போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு கூடும். பிள்ளைகளை அரவணைத்து போவீங்க. மகனுக்கு தடைகள் நீங்கி கல்யாணம் கூடி வரும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையோட வளர்ச்சியை அவ்வப்போது சரிபார்த்து கொள்ளுங்கள். இந்த ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் பேச்சில் அதிக கவனம் செலுத்தணும். வரம்பு மீறி எவரையும் விமர்சிக்க வேண்டாம். உடன் பிறந்தவர்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும். சகோதரியின் கல்யாணத்தை போராடி முடிச்சிருவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளை முடிந்தவரை பேசி தீர்க்கிறது நல்லது. புத்தாண்டு தொடக்கம் முதல் 25/4/2025 வரை ராசிக்குள்ள 7ல் கேதுவும் உங்களை ராசிக்குள்ளேயே ராகுவும் நிற்கிறதுனால மூச்சு திணறல், அல்சர், இரத்த சோகை போயிடும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் விலகும். வாழ்க்கை துணை கூட சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். விட்டு கொடுத்து போகவும் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். மனைவிக்கு மாதவிடாய் கோளாறு கர்ப்பப்பையில் கட்டி நீங்கிடும். 26/4/2025 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு ராகு விலகி 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் அமர்றதுனால மன போராட்டங்கள் ஓயும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மோதல்களும் விலகும். ஊரில் பொது விஷயங்கள், கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவீங்க. சோர்வு, சலிப்பு நீங்கி உற்சாகத்தோடு வலம் வருவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லவர்கள் யார் அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. ஷேர் மூலம் பணம் வரும். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. வேற்று மதத்தவர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சனி 12ஆம் வீட்டில் மறைந்து விரையச்சனியாக உழவும் நிலை. அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள். வேலை சுமை இருக்கும். கனவு தொல்லையால் தூக்கம் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடம் விவாதிக்காதீங்க. சிலரது போலித்தனத்தை எண்ணி வருந்தாதீங்க. அதே போல் கடன் பிரச்சனையால் கௌரவம் குறைஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் வரும். அப்படின்னு உரிய தருணங்களை நல்ல தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். சில தருணங்களை உள்ளுணர்வுகளோட எச்சரிக்கையை தட்டி கழித்து விட்டோமே அப்படிங்கிற எண்ணையும் ஆதங்கப்படுவீங்க. கூடா பழக்கங்களை முழுமையாக வெளிவரது நல்லது. ஆண்டோட தொடக்கம் முதல் 10/5/2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் நிற்கிறதுனால புதிய முயற்சிகளை தள்ளி போய் முடியும். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மே 11ஆம் முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்றதுனால இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே முடிவடையும். குருவின் சஞ்சாரப்படி தாயாருக்கு முதுகு, மூட்டு வலி, சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் செல்லும். தாயார், மாமன், அத்தை வழியில் மனஸ்தாபம் நீங்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் கண்டிப்பாக அணிஞ்சிட்டு போங்க. சொத்து வாங்கும் போதும் சட்ட நிபுணர்களை கலந்தோசித்து தாய் பத்திரம், வில்லங்க சான்றிதழ்களை சரிபார்த்து வாங்குங்க. உங்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் சந்தை நிலவரங்களை விரல் நுனியில் வைத்துக்கிட்டு அதுக்கேற்ப முதலீடு செய்வீங்க. ஃபர்னிச்சர், மருந்து, இரும்பு வகைகளால் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது. வியாபார ஏற்றுமதி இறக்குமதி, வரி தாக்கல் போன்ற அரசு கெடுபிடிகளை தளரும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. வேலையாளர்கள் மற்றும் கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் பணிந்து போவார்கள். பழைய பங்குதாரர்கள் தேடி வருவாங்க. வியாபாரம் சூடு பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்த்தும் உங்களை குறை சொல்வதற்கென்றே ஒரு கூட்டம் இருந்ததே, இனி அந்த நிலை மாறிடுங்க. உங்களோட மதிப்பு மரியாதையும் கூட போகிற காலம் வந்துருச்சு.
அரசு துணையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். முக்கிய கோப்புகளை வந்து கவனமாக கையாளுங்க. அலுவலக சூழ்நிலை வந்து அமைதி தருவதாக இருக்கும். பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாம். கணித துறையினருக்கு வந்து வேலையில் வந்து திருப்தி இல்லாமல் போகும். அயல்நாட்டு வாய்ப்புகள் வந்தால் யோசித்து ஏற்றுக்கிறது நல்லது. குடும்பத்தோட ஒரு முறை வந்து திருவரங்கம் செஞ்சு பெருமாளை வந்து தரிசித்துட்டு வாங்க. சனிக்கிழமைகளில் சென்று துளசியை சமர்ப்பிக்கிறது விசேஷம். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் குலதெய்வத்துக்கு வந்து சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. தடைகளை நீங்கி சகல சுபிட்சங்களும் உங்களுக்கு உண்டாகும். 25 பலன்களுமே வந்து உங்களுக்கு முழுமையான அர்த்தங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் வந்து எது முக்கியமோ அதை முதல்ல வந்து நிறைவேற்றுங்க. இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற மேலும் மேலும் தகவல்களுக்கு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களை. மறக்காமல் நம்மளோடது நல்ல நேரம் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.